ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நீ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நாட்கோ ஃபார்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷனல் ஃபார்மா கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாம ஹியூமன் ஆர்கன் ஷார்டேஜ்க்கு சொல்யூஷன் தர ஒரு யூஎஸ் பேஸ்டு பயோடெக் கம்பெனில $14 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் வந்து ஜெனிசிஸ். ஸோ நாட்கோ ஃபார்மாவோட சப்சிடரிஸ் நாட்கோ ஃபார்மா கனடா அண்ட் நாட்கோ ஃபார்மா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல நாட்கோ ஃபார்மா கனடா $9.5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் நாட்கோ ஃபார்மா சவுத் ஆப்பிரிக்கா $4.5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்ட்டபிள் ப்ராமிசரி நோட்ஸ் மூலமா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 பாத்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இந்த ஜெனிசிஸ் அப்படின்ற கம்பெனில ஆல்ரெடி $8.5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறமா நாட்கோ ஃபார்மா ஜெனிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா $22 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜெனிசிஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ஹியூமன் ஆர்கன் ஷார்டேஜ்க்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற பேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த டிமாண்டுக்கு ஏற்ற போதுமான ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்ல. இதுலதான் பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் ஜீனோம் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அனிமல்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸை டெவலப் பண்ற முயற்சியில இறங்கிட்டு வராங்க. இதுக்காக இந்த கம்பெனியோட அதாவது ஜெனிசிஸ் ஜெனோம் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. ஜெனிசிஸ் இப்போதைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அக்யூட் லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதுல எல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல ஆல்ரெடி இவங்க ஒரு பெரிய மைல் ஸ்டோனை ஹிட் பண்ணிருக்காங்க. மார்ச் 2024 லிவிங் பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா பார்சின் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை ஜெனிசிஸ் மூலமா பண்ணிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஎஸ்எஃப்டியோட எக்ஸ்பேண்டட் ஆக்சஸ் பாத்வே மூலமா ஆத்தரைசேஷன் கிடைச்சது. இந்த $14 மில்லியன் பெட் வந்து பாத்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாக்கு ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஹெல்த் கேர் டெக்னாலஜில ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்டா அது பார்க்கலாம். ஆசீர்வாத் ஆட்டாக்கு 100% கிளைம்காக ஐடிசி அண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ நடுவில் ஒரு டிஸ்பியூட் கிரியேட் ஆகிருக்கு. ப்ராடக்ட் லேபிள்ஸ்ல இருக்க 100% ஆட்டா, 100% மத்திய பிரதேஷ் வீட், 0% மைதா இது மாதிரியான லேபிள்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஐடிசிக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஐடிசி 15 டேஸ்க்குள்ள கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும், அப்படி இல்லைன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிஸ்பியூட் முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா மே 2025 எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸோட லேபிள், பேக்கேஜிங் அண்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ல 100% அப்படின்ற கிளைம்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லி ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு ஐடிசிக்கு எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஐடிசி எஃப்எஸ்எஸ்ஐ ரூலுக்கு கம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னும் 30 டேஸ்க்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 3 டேஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 கொல்கத்தால இருக்க சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி ஆசீர்வாத் ப்ராடக்ட் ரிலேட்டடா ஐடிசிக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ஆட்டா, 100% மத்திய பிரதேஷ் வீட், 0% மைதா அப்படின்ற கிளைம்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இததான் பாத்தீங்கன்னா ஐடிசி டெல்லி ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9 அன்னைக்கு இருக்க போகுது. ஐடிசியோட பிசினஸ் அண்ட் ஸ்டாக் பிரைஸை இந்த கேஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோ காப் அண்ட் ஏத்தர் ரிலேட்டட் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஜூலை 14 and 15 அன்னைக்கு ஹீரோ மோட்டோ காப் ஏத்தர் எனர்ஜில 1000 crores இன்வெஸ்ட் பண்ண போறதா முடிவெடுத்திருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்தர் எனர்ஜியோட பிரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமா பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராசஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 76,19,047 கன்வெர்ட்டபிள் வாரண்ட்ஸை ஹீரோ மோட்டோ காப்க்கு ஏத்தர் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வாரண்ட்ஸும் ஃபியூச்சர்ல ஒரு ஏத்தர் எனர்ஜி ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த வாரண்ட்ஸோட இஷ்யூ பிரைஸ் வந்து ₹1,260. 76,19,047 into 1,260 பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா 959.99 crores வரும். ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 960 crores. ஸோ கன்வெர்ட்டபிள் வாரண்ட் அப்படின்றது ஃபியூச்சர்ல ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹீரோ மோட்டோ காப் இதுல மொத்தமா ஏத்தர் ஷேரா வாங்காம கன்வெர்ட்டபிள் வாரண்ட்ஸா வாங்கியிருக்காங்க. இந்த இஷ்யூல 25% அப்ரண்டா ஹீரோ மோட்டோ காப் ஏத்தர் எனர்ஜி கொடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் 75% அதாவது 720 crores அவங்க ஹோல்ட் பண்ற வாரண்ட்ஸை ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது தான் அந்த அமௌண்ட் பேயபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோ காப்ல இன்னொரு டெவலப்மெண்ட். ஹீரோ மோட்டோ காப் புது சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி முல்குந்த் அப்படின்றவரு. ஆல்ரெடி அவருக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ல 24+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா அண்ட் இந்தியா இது மாதிரி பல கண்ட்ரீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இதனால அவருக்கு ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்ஸ் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹீரோ மோட்டோ காப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவரு EY பார்த்தினான்ல பார்ட்னரா இருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா அவரு EV, பேட்டரிஸ், ICE, சப்ளை வேல்யூ செயின் அண்ட் நியூ ஏஜ் மொபிலிட்டி இக்கோசிஸ்டம் இது மாதிரி பல ஏரியாஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸை லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்டீஸ் ஹீரோ மோட்டோ காப்க்கு எந்த அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத அப்கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க ரெகுலரா இது மாதிரி கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.